ஹாய். தூக்கத்தோட அருமை தூங்காம ராத்திரி கஷ்டப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம இன்னைக்கு தூக்கம்னா என்ன, எவ்வளோ நேரம் தூக்கம் நமக்கு தேவை, தூங்கலைன்னா என்னென்ன ப்ராப்ளம் வருது, நல்லா தூங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த காணொளியில் பார்க்கலாம். தூக்கம் நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் அதிகமாக மிகவும் தேவைப்படுகிற ஓய்வு. இந்த தூக்கத்தை 2 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று லேசான தூக்கம், இன்னொன்று ஆழ்ந்த தூக்கம். இதை மெடிக்கல் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா REM ஸ்லீப், நான் REM ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த கனவெல்லாம் வருது இல்லைங்க, அந்த கனவெல்லாம் இந்த லேசான தூக்கத்தில் தான் வருது. இந்த தூக்கம் ஒருத்தருக்கும் ஒரு வயசுல வித்தியாசமான நேரங்கள்ல தேவைப்படுது. உதாரணமா பிறந்த குழந்தைக்கு ஒரு 20 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுதுங்க. நம்ம 6 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிறது வரைக்கும் நமக்கு ஒரு 12 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது. 18 வயசுக்கு மேல வந்துட்டோம்னா நமக்கு 7 மணி நேரத்துல இருந்து 9 மணி நேரம் வரைக்கும் தூக்கம் தேவைப்படுது. நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்நாளில் 3ல் 1 பாகத்தை இந்த ரொம்ப தேவையான தூக்கத்துக்காக செலவு செய்கிறோம். இப்போ தூக்குறது ஒரு தேவையான ஒரு செயல்பாடு. அப்போ நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நம்ம கூட சொல்லியிருப்போம், அப்பா இன்னைக்கு நான் என்ன மறந்து தூங்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த என்ன மறந்து தூங்குறோம்ல, அப்போ கூட நம்ம மூளை நமக்காக சில வேலைகளை செய்துக்கிட்டு இருக்குது. என்னென்ன வேலைகள் செய்யுதுன்னு சொன்னா, அன்னைக்கு முழுவதும் நம்ம என்ன படித்தோமோ அல்லது பண்ணினோமோ அதையெல்லாம் அசை போட்டு நம்ம மூளையில ரெக்கார்டா பதிவு பண்ணி வச்சுக்குது. அப்போதான் அதை திருப்பி நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியும். அது போக மூளை முழு நாளும் வேலை செய்துகிட்டு இருந்தா அதுல நச்சு பொருட்கள் சேர்ந்து போகுதுங்க. அந்த நச்சு பொருட்களை மூளையில இருந்து அகற்றுவதற்கு இந்த தூக்கம் மிகவும் தேவையாக இருக்குது. அது போக தூக்கம் உடல் ரீதியாக நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது. உடல் ரீதியில என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தசைகள் ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்துகிட்டு இருக்குதுல்ல, தசைகள் களைப்படைந்து அதுலயும் நிறைய தேவையில்லாத பொருட்கள், நச்சு பொருட்கள் சேர்ந்து போகுது. அந்த நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு இந்த தூக்கம் ரொம்ப தேவைப்படுதுங்க. அதே மாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தான் தசைகள் அடுத்த நாள் நம்ம பிரிஸ்கா வேலை செய்யறதுக்கு தேவையான சக்தியை கொண்டு வருது. அது போக நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உற்பத்தி ஆகுது அல்லது ஃபார்ம் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புல பிட்யூட்டரின்னு ஒரு நாளமில்லாத சுரப்பி இருக்குது. அந்த சுரப்பியில இருந்து ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. அந்த ஹார்மோன் நம்ம உடம்பு வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தான் உற்பத்தி ஆகிறது. தூக்கம் இருந்தாதான் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி வளர்ச்சி சரியான விகிதத்துல இருக்கும். இப்போ சிலவங்களுக்கு சரியாக தூக்கம் வர்றதே இல்லைங்க. ஏன் சரியா தூக்கம் வர்றதில்லை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அவங்க முதல்ல ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிற காரணம் கவலைகள், மன அழுத்தம். மனசுல நிறைய கவலைகள் அல்லது நமக்கு விரும்பத்தகாத செயல்கள் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அன்னைக்கு உங்க தூக்கம் பாதிக்கப்படலாம். கவலை நெடுநாள்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா நெடுநாள்களுக்கு நீங்க தூக்கம் வராம கஷ்டப்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, தூக்கத்துக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை நம்ம உண்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தூக்கத்துக்கு ஏற்ற சூழல்னா என்ன சொல்றது, ஒரு அமைதியான இடம்,
ஒரு சத்தங்கள்லாம் இல்லாத ஒரு இடம், ஒரு வெளிச்சங்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிற இடம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதாவது நம்ம மூளை வந்து வெளிச்சத்த வச்சு தான் நம்ம வந்து தூங்குறோமா, முழிச்சுக்கிட்டு வேலைகள் செய்ய போறோமாங்கிறத தீர்மானிக்குது. ஸோ இருட்டா இருக்கும்போது, ராத்திரி ஆகும்போது நம்ம மூளையில சில ஹார்மோன்ஸ் மெலட்டோனின்னு முக்கியமா ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. அது தூக்கத்த நமக்கு தரக்கூடத்துக்கு உள்ள சக்தி உள்ளது. ஸோ அந்த ஹார்மோன் வந்து அந்த வெளிச்சத்த வச்சு தான் உற்பத்திய உண்டு பண்ணுது. அதனால அந்த வெளிச்சம் குறைவான இடம், அது தூங்குறதுக்கு தேவையான ஒரு இடத்த நம்ம இது பண்ணி வச்சிருக்கணும். அப்போ தூக்கம் நல்லா வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வதா பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த நெறைய காஃபி சாப்பிடுறது, காரமான பொருட்கள் சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து தூக்கத்த கெடுக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இதெல்லாம் தூக்கம் வராம நமக்கு தடுக்கக்கூடிய இது. முக்கியமா மதுபானங்களும் வந்து தூக்கத்த கெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நெறைய பேரு அ இது சாப்பிட்டா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா தூக்கம் நல்லா வருதுன்னு சொல்றாங்க. அது சரியான தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிட்டுருக்காங்க. அதனால தூக்கத்துக்கு முன்னாடி மதுபானங்கள தவிர்க்கிறது நல்லதா இருக்கும். இப்ப சரியான தூக்கம் இல்லாம இருந்தா, நம்ம உடம்புல என்னென்ன கெடுதல்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மன ரீதியாகவும், உடம்பு ரீதியாகவும் நம்ம உடம்பு பாதிக்கப்படுதுங்க. மன ரீதியா என்னென்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தூக்கம் சரியா இல்லாம இருந்தா ஒருத்தருக்கு கோபம் அடிக்கடி வருதுங்க. அது நம்மளே பார்த்துருப்போம். சரியா தூங்கலைன்னா அன்னைக்கு ஃபுல்லா எல்லார்ட்டயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்போம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருப்போம். அ அதே மாதிரி நம்ம மூளைய பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள செய்ய முடியாம போகுது. இது தூக்கம் இல்லாம இருக்கிறது ஒரு காரணம். உடல் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் வருதுன்னா, நெடுநாள் நம்ம ஒருத்தர் சரியா தூங்காம இருந்தாருன்னா, அவருக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகறதுக்கு காரணமா இருக்கிறது, இருதய நோய் வருவதற்கு காரணமா இருக்கிறது, சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது, சர்க்கரை நோய் புதிதாக வருவதற்கும் தூக்கம் இல்லாம இருக்கிறதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால தூக்கம் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமா நம்மளால பார்க்கப்படுகிறது. அது தேவைப்படுது. சரி, இப்ப நல்லா தூங்கணுங்க. நான் இதுக்கு என்ன பண்ணுனா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றேன். முதல்ல என்ன பண்ணணும், நல்லா தூங்கணும்னா, நீங்க வந்து ஒரு ஆரோக்கியமான தூக்க பழக்கத்த உண்டு பண்ணிக்கணும். ஆரோக்கியமான தூக்க பழக்கம்னா, ஒரே நேரத்தில தூங்கி, ஒரே நேரத்தில எழுந்துக்கிறது. அதுதான் ஆரோக்கியமான தூக்க பழக்கம். அதே மாதிரி மற்ற நேரங்கள்ல, மத்தியான நேரங்கள்ல ரொம்ப அதிகமா தூங்குறத தவிர்க்கிறது நல்லது. குறைந்த நேரம் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் மத்தியானத்துல தூங்குறது நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா நெறைய நேரம் தூங்குனீங்கன்னா, அது ராத்திரி உங்க தூக்கத்த பாதிக்கக்கூடியது. அடுத்தது தூக்கத்துக்கு ஏற்ற சூழல நம்ம உருவாக்கிக்கணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு அமைதியான, இருட்டான ஒரு இடம் நமக்கு இருந்ததுன்னு சொன்னா, ரொம்ப சூடா இல்லாம, ரொம்ப கோல்டாவும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு இடம் தூக்கத்த உண்டு பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி 3வது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தூக்கம் நல்லா வரணும்னு சொன்னா, நீங்க வந்து தூங்குறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு வெதுவெதுப்பான தண்ணீர்ல குளிச்சீங்கன்னு சொன்னா, இந்த தூக்கம் நல்லா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாரும் சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த மொபைல் பார்க்கிறத ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நிறுத்திடுங்க. உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த மொபைல்ல இருந்து வரக்கூடிய சில கதிர்வீச்சுகள் நம்ம மூளைய தூங்க விடாம தடுக்குதுங்க. அதனால மொபைல் பார்க்கிறத ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க நிறுத்துனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அ முடிவா என்ன சொல்றோம்னு சொன்னா, தூக்கம் வந்து நமக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒன்று. ஒரு ஆரோக்கியமாக குறைந்தது 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நீங்க தூங்குனீங்கன்னா, உங்க உடம்பும், மனதும், மூளையும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே.